சேலம் மாவட்டம் ஜருகுமலை, மேலூர், கீழூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் அப்பகுதிகளில் உள்ள நீரோடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. நீரோடைகளில் காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடிய நிலையில் விளைநிலங்களையும் மழைநீர் சூழ்ந்ததால் சிறுதானிய பயிர்கள் மூழ்கி சேதமடைந்தன. இதனால் விவசாயிகள் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் கந்தாசிரமம் பகுதியில் பெய்த கனமழையால் கன்னிமாரோடையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. விடிய அரசு நீர்வளத்துறை ஓடையை தூர்வாராததால் ஆங்காங்கே அடைப்புகள் ஏற்பட்டு வெள்ள நீர் உடையாப்பட்டி பெருமாள் கோவில் மற்றும் அருகிலுள்ள குடியிருப்புகளுக்குள் புகுந்தது. ஓடையைப் போல சாலைகளிலும் வெள்ள நீர் ஆர்ப்பரித்து சென்றதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. எங்க ஊரு குற்றாலத்தை பாத்தீங்களா? திருப்பூர் மாவட்டம் உடுமலை, மடத்துக்குளம், குடிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை நீடித்ததால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி, ஆனைமலை உள்ளிட்ட பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. கனமழை காரணமாக பொள்ளாச்சியில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். மேலும் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்ததால் ஆழியார் கவி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் உள்ள சரவண பொய்கை மலையின் மேல் பெய்த மழையால் அருவி போல் மழைநீர் கொட்டுவதை கண்டதும் சிறுவர்கள் அருவியின் மழையில் நனைந்தவாறு குளித்து ஆட்டம் போட்டு மகிழும் காட்சி வைரலாக பரவி வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் மழை நீருடன் சாக்கடை நீரும் கலந்து சாலையில் செல்வதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். தருமபுரி சுற்றுவட்டார பகுதிகளான நெல்லம்பள்ளி, பாலக்கோடு, அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் காற்றுடன் மழை பெய்தது. இதையடுத்து பாப்பாரப்பட்டி பகுதியில் உள்ள சாலையில் மழை நீருடன் சாக்கடை கழிவு நீரும் கலந்து சென்றது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை மழை வெளுத்து வாங்கியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் ஒலி முகமதுபேட்டை, சங்கரமடம், பேருந்து நிலையம், பெரியார் நகர், வெள்ளை கேட், மாவட்ட ஆட்சியர் வளாகம், பாலுச்செட்டி சத்திரம், தாமல், களக்காட்டூர் உள்ளிட்ட பல இடங்களில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தேனியில் வைகை அணை நீர்பிடிப்பு பகுதிகளான வருஷநாடு, மயிலாடும்பாறை, கடமலைக்குண்டு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் வைகை அணைக்கான நீர்வரத்து அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் முக்கிய சாலைகளில் மழைநீர் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் வெள்ள நீர் விளைநிலங்களுக்குள் புகுந்ததால் பயிர்கள் சேதமடைந்தன. மதுரையில் கடந்த 4 நாட்களாக கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட தல்லாக்குளம், தமுக்க மைதானம், அண்ணா பேருந்து நிலையம், கோரிப்பாளையம், சிம்மக்கல், பெரியார் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் பல்வேறு சாலைகளில் இடுப்பளவிற்கு மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதியடைந்தனர். விடிய அரசின் மாநகராட்சி நிர்வாகம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சாலை விரிவாக்க பணிகளை ஆமை வேகத்தில் செயல்படுத்தி வருவதால் மழைநீர் வடிகால் கால்வாய்க்கு செல்லாமல் ஆங்காங்கே தேங்கி குளம் போல காட்சியளிக்கிறது. திருப்பூரில் மாநகராட்சிக்குட்பட்ட பவானி நகர், மூர்த்தி நகர் ஆகிய பகுதிகளில் மழை நீருடன் கலந்து கழிவு நீரும் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். மழைநீர் குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளதால் அப்பகுதி தனித்தீவு போல காட்சியளிக்கிறது. இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளதாக தெரிவித்த அப்பகுதி மக்கள் தேங்கியுள்ள நீரை அகற்ற விடியா திமுக கவுன்சிலர்கள் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். 3 வருஷமா நாங்கள் இங்கே இருக்கோம். மழை பெய்யறப்ப எல்லாமே இதே போல தான் தண்ணி ஃபுல்லாக நிற்கிது. மழை தண்ணி நின்னாலும் பரவாயில்லைங்க, ஃபுல்லாக டிச்ச தண்ணியோடு சேர்ந்து வந்து நிற்கிது. பசங்களுக்குலாம் டெங்கு ஃபீவர் வந்துச்சு. போன வருஷம் டெங்கு ஃபீவர் வந்துச்சு பசங்களுக்கு. நாங்களும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம், அதுக்கு தகுந்த ஏற்பாடு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் மழை நீருடன் கழிவு நீரும் சேர்ந்து தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர்.
வந்தவாசியில் பரவலான கனமழை பெய்த நிலையில் பஜார் சாலை, சன்னதி தெரு உள்ளிட்ட பகுதிகளில் மழை நீருடன் சேர்ந்து கழிவு நீரும் தேங்கியுள்ளது. இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளதாக வேதனை தெரிவித்த அப்பகுதி மக்கள் தேங்கியுள்ள நீரை அகற்ற விடிய அரசின் நகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான தக்கலை, மார்த்தாண்டம், ஆரல்வாய்மொழி, பூதப்பாண்டி உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரத்தில் கனமழை பெய்தது. கனமழை பல மணி நேரம் நீடித்ததால் வாகன ஓட்டிகள் வாகனத்தை இயக்க முடியாமல் மிகுந்த சிரமம் அடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வேங்கிக்கால், அடி அண்ணாமலை, துறிஞ்சாபுரம், துருக்கை நம்பியந்தல், ஆடியூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலான கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் வெப்பம் நீங்கி குளிர்ந்த சூழல் நிலவி வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக 52 ஆண்டுகளுக்கு பிறகு குறிச்சி குளம் நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஊத்துக்குளி தாலுகாவில் சுமார் 36 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது குறிச்சி குளம். 1972ஆம் ஆண்டு பெய்த மழையின் போது குறிச்சி குளம் நிரம்பியது. அதன் பிறகு சரியான மழைப்பொழிவு இல்லாததால் கடந்த 52 ஆண்டுகளாக குறிச்சி குளம் நிரம்பாமல் இருந்தது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக குறிச்சி குளம் நிரம்பி தற்போது தண்ணீர் வெளியேறி வருகிறது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை பகுதியில் பெய்த கனமழை காரணமாக வீடுகளை மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். தொடர்ந்து பெய்த கனமழையால் சொக்கலிங்கபுரம், மஸ்தான் தெரு, சேதுரத்தினபுரம், ராஜுநகர் உள்ளிட்ட பல இடங்களிலும் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்தது. மேலும் விச ஜந்துக்கள் வீடுகளுக்குள் படையெடுத்து வருவதால் அப்பகுதி மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர். கழிவுநீர் கால்வாய்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதால் மழைநீர் செல்ல வழியில்லாமல் தேங்கி நிற்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குளம் போல் தேங்கி நிற்கும் மழைநீரால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் பெய்த மழையால் சாலையோரங்களில் அமைக்கப்பட்ட தடுப்பு சுவர்களில் விரிசல் ஏற்பட்டு இடிந்து விழுந்தது. கூடலூர், பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் மழையால் கூடலூரிலிருந்து கேரள மாநிலம் வயநாடு செல்லும் நெடுஞ்சாலையில் நாடுகாணி அடுத்த கைதகொள்ளி பகுதி சாலையில் விரிசல் ஏற்பட்டது. சாலையின் ஒரு பகுதி தடுப்பும் பாலத்தின் ஒரு பகுதியும் இடிந்து விழுந்தது. எனவே விடிய அரசின் நெடுஞ்சாலைத்துறையினர் கடுமையான மழை பெய்வதற்கு முன் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.